குழந்தைகிட்ட பெரும்பாலும் இருக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயம் டிஸ்ட்ராக்ஷன். தன்னுடைய கவனத்தை சரியாக ஒரு விஷயத்தில் செலுத்த முடியாமல் அவங்க சுற்றி இருக்கிற நிறைய புறக்காரணிகள் அதை தொந்தரவு பண்ணுறது தான் முக்கியமான காரணம்னு நான் சொல்லுவேன். இப்போ உள்ள குழந்தைங்க ரொம்ப பாவம்னே சொல்லுவேன். பாவம், ரொம்ப ரொம்ப பாவம். ஏன்னா நிறைய டிஸ்ட்ராக்ஷன் இருக்குது, ஃபோன் இருக்குது, எல்லாமே இருக்குது. ரொம்ப பாவம். இதில் இருந்தெல்லாம் அவங்களை தனிமைப்படுத்திக்கிட்டு படிக்கணும் அப்படின்றது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ குழந்தைகளாக ட்ரீட் பண்ணணும். குழந்தைகளுக்கு படிப்போட முக்கியத்துவத்தை சொல்லிக் கொடுக்கணும். டிஸ்ட்ராக்ஷன் அப்படின்றது படிப்பில் ரொம்ப முக்கியமான விஷயம். டிஸ்ட்ராக்ஷன் இல்லாத ஒரு சூழ்நிலை க்ரியேட் பண்ணணும். அது குழந்தைகளுக்கு தெரியணும். நான் என்னோட குழந்தைகளுக்கு சொல்கிறது என்ன அப்படின்னா, வீட்டில் அம்மா அப்பாவுக்கு சண்டை பிரச்சனைனா படிக்கணும். கரண்ட் இல்லையா படிக்கணும். வயிறு பசிச்சுதா சாப்பிட்டுட்டு உட்காந்து படிக்கணும். என்ன கஷ்டம்னாலும் படிக்கணும். இன்கேஸ் அவங்க அடல்ட்டாக இருக்காங்க அப்படின்னா லவ் ஃபெயிலியர், இந்த மாதிரி நிறைய டிஸ்ட்ராக்ஷன் இருக்குது. ஒரே ஒரு விஷயந்தான், படிப்பு ஒரு டிபார்ட்மெண்ட், மீது எல்லாமே வேறு டிபார்ட்மெண்ட். எந்த ஒரு விஷயமும் படிப்பை எந்த ஒரு விஷயத்துலையும் டிஸ்டர்ப் பண்ணவே கூடாது. இன்கேஸ் வீட்டு முன்னாடி ஒரு கல்யாண வீடு, ஒரு பெரிய ஸ்பீக்கர் வச்சு பாட்டு போட்டால் கூட அன்னைக்கு படிக்கணும்னு தோணுனா படிக்கணும். ஸோ குழந்தைங்களுக்கு ஏன் படிக்கணும், எதுக்கு படிக்கணும், அதோட முக்கியத்துவம் என்ன அப்படின்றத சொல்லிட்டோம் அப்படின்னா இந்த டிஸ்ட்ராக்ஷன்லாம் ஒரு பெரிய விஷயமாவே இருக்காது. முக்கியமாக நிறைய குழந்தைங்களுக்கு படிப்பு மேலே ஒரு பயம் இருக்கும். அந்த பயத்தை போக்கிட்டோம் அப்படின்னா இவ்வளோதானா அப்படின்னு தோன்ற அளவுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு சுச்சுவேஷனுக்குள்ளே அவங்களே வந்துடுவாங்க. ஸோ குழந்தைங்க டிஸ்ட்ராக்ஷன்லேருந்து தப்பிக்கணும் அப்படின்னா நம்ம பேரண்ட் முதல்ல டிவி போடாமல், நாடகம் பார்க்காம, ஃபோன் எடுத்து தேவையில்லாததை பார்க்காம, இல்லை தேவையில்லாத வேடிக்கை பேசாமல் இருந்தோம் அப்படின்னா குழந்தைங்க அந்த அளவுக்கு டிஸ்ட்ராக்ட் ஆகவே மாட்டாங்க. ஸோ டிஸ்ட்ராக்ட் ஆகாத ஒரு மன அமைதியவோ ஒரு சூழலையோ நம்ம குழந்தைங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அவங்களுக்கு எந்த டைமில் படிக்கணும், எப்படி உட்காந்து படிக்கணும், ஒரு புக்கை ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி கடவுளே நான் படிக்கிற இந்த பாடம் எனக்கு நல்ல மனசில் இருக்கணும் அப்படின்னு ப்ரேயர் பண்ணிட்டு படிக்கணும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்ம சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா அந்த புத்தகத்தோட அருமையும் அந்த படிப்போட அருமையும் அவங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ உள்ள குழந்தைங்க ரொம்ப ரொம்ப பாவம். ஏன்னா அவங்களுக்கு டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கான நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு இருக்குது. இதெல்லாம் தாண்டி அவங்க படிக்கணும் அப்படின்னா இது எல்லாமே ஒரு பாசிங் கிளவுட்ஸ் தான். இது எதுவுமே வாழ்க்கைக்கு எந்த விதத்துலையும் உதவ போகிறதில்ல. பட் எந்தெந்த விஷயம் எதுக்கு பயன்படுத்தணுன்றதை நம்ம சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா ஈஸியாக அவங்களால அதை புரிஞ்சுக்க முடியும். நம்ம நினைப்போம் குழந்தைங்களுக்கு அந்த அளவுக்கு புரிதல் இல்லைன்ட்டு. பட் அப்படி இல்லவே இல்லை. குழந்தைங்களுக்கு நல்லாவே புரியும். குழந்தைங்க ரொம்ப அறிவாளிகள். குழந்தைகளுக்கு எல்லாமே தெரியும். அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியும். இன்கேஸ் உங்கள் வீட்டுக்கு உங்களுக்கு சொந்தக்காரங்க வராங்க அப்படின்னா அந்த சொந்தக்காரங்களில் யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு கூட குழந்தைங்களுக்கு தெரியும். அந்த அளவுக்கு அறிவுள்ளவங்க குழந்தைங்க. ஸோ குழந்தைங்களுக்கு படிப்பின் முக்கியத்துவத்தை சொல்லிக் கொடுக்கலாம்.